மகள் சா. இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது சூப்பரான ஒரு படத்துக்கு தான் டீசர் வந்திருக்கு. ஸோ இந்த படம் வந்து பேன் இண்டியா மூவி. ஸோ பேன் இண்டியா ஸ்டார்னா யாருன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ நம்ம பிரபாஸ் சாரோட படம் தான் நெக்ஸ்ட் படத்துக்கு தான் அப்டேட் வந்திருக்கு. ஸோ படம் பேர் என்னன்னா ராஜா சா. ஸோ இதான் படம் பேர். ஸோ இதை டைரக்ட் பண்ணியிருக்கிறது வந்து மாருதி அண்ட் மியூசிக் பண்ணியிருக்கிறது வந்து நம்ம தமிழ் சார். ஸோ இதில் வந்து நம்ம பிரபாஸ் சார் கூட வந்து மாலவிகா மோகன், அவர் நிதி அகர்வால்னு என்ன நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் நிதி அகர்வாலுக்கு ஆல்ரெடி ப்ரீவியஸ் மூவி வந்து நம்ம பவன் கல்யாண் கூட ஹரிஹர வீரமலோட பார்த்தோம். ஸோ அவங்களோட பேர் நல்லா இருந்துச்சு. ஸோ இது வந்து இந்த படத்தையுமே இங்கே தான் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தில் பிரபாஸ் சாருக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு மூவியாக இருக்கும். ஏன்னா இதுக்கு நாங்கள் சின்ன அந்த ஒரு லைட்டாக ஒரு கேம்ஸ் மாதிரி பார்த்தோம். அது வந்து ஹாரர் கான்செப்டில் பண்ணாங்க. ஸோ அதில் பிரபாஸ் சாரோட தாடியாக இருக்கட்டும், அவங்களோட இது வந்து கொஞ்சம் ஓல்டாக வச்சு ஒரு உல்ட்டாவாக இப்படி ஒரு சேரில் உட்கார்ற மாதிரி ஒரு சின்ன மோஷன் போஸ்டர் மாதிரி விட்டுருந்தாங்க. செம்மையாக அது ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட். பட் ஹாரருக்கு இதில் இருக்குது. ஸோ இதுமாதிரி பிரபாஸ் சார் மூவி நம்ம பார்த்ததில்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஜோனில் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டீசரை பார்க்கலாம். ஸோ எங்கள் சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா லிங்க்கில் இருக்குது, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எஸ் வீடியோ கேட்குதான். ராஜா சாப் நம்மளோட கண்ட்ரி டிலைட் உங்களுக்காக வழங்குகிறது ராஜா சாப். இந்த வீடு என் தேகம், இந்த சொத்து என் பிராணம். மரணத்துக்கு பிறகும் இதை நான் மட்டும்தான் அனுபவிப்பேன். ஹலோ ஹலோ, வண்டி கொஞ்சம் மெது. ஏற்கனவே என் லைஃப் அப்படி இப்படித்தான். சொல்லு, பண்ண பாவம் என்ன? நான் என்ன பாவம் பண்ண மேடம்? கண்ணியமா கால் வச்சேன். சாகர வரைக்கும் கைவிட மாட்டேன்னு வைக்க வேண்டிய முத்திரை எல்லாத்தையும் வச்சுட்டேன். மேடம், ஏதோ குடிச்ச மொபைல கடிச்சு வச்சிருப்பேன். ஜெகநாத பிரபு क्या हो रहा है? தாத்தா வயரை கடிச்சு வச்சுட்டாரான்னு போய் பாருங்கடா. எஸ். ஸோ நம்ம வந்து ஒரு டீசர் பார்த்தோம். ஸோ நம்ம வந்து பிரபாஸ் சார் வந்து இந்த மாதிரி ஒரு இதில் நம்ம பார்த்ததே இல்லை. ரொம்ப டைம் ஆயிடுச்சு ஆக்சுவலாக இந்த மாதிரி ஃபன்னாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் கமர்ஷியல் மூவி மாதிரி தான். பட் ஹாரர் கான்செப்டில் பண்ணியிருக்காங்க. பட் கமர்ஷியல் மூவி மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து பிரபாஸ் சார் ரொம்ப நாளாக அந்த ஸ்ட்ராங்காக ஒரு போல்டான கேரக்டராகவே ப்ளே பண்ணதுக்கப்புறம் இது ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக நம்ம பிரபாஸ் சார் முதல்ல பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. ஸோ இது வந்து ஸ்டார்ட் பண்ண முடிச்சுலே ஃபர்ஸ்ட் வந்து அந்த பேய் தான் வந்து அந்த வில்லன். அவங்க நிறைய படத்தில் இருக்காங்க. ரைட். ஸோ அவங்க வந்து செமையாக அவங்க வாய்ஸ் கேட்கும் போச்சு அதான் தோணுச்சு, அவங்க தானோ அப்படின்னு தோணுச்சு. ஆனால் இருந்தாலும் செத்ததுக்கு அப்புறமும் என்னோட சொத்தையும் என்னோட எல்லா இதையும் நான் தான் அனுபவிப்பேன் அப்படின்னு ஒரு இதில் தான் ஸ்டார்ட் ஆகுறாங்க. ஸோ ஏதோ ஒரு
பங்களா மாதிரி காமிக்கிறாங்க, பெரிய பங்களா. அதில் வந்து எல்லாம் இருக்குது. ஸோ அதில் ஐ திங்க் பிரபாஸ் சார் போகிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே இல்லை பேய் அந்த தாத்தான்னு சொல்கிறது வந்து அவங்க சஞ்சய் தத்தா நிதி அகர்வால் மேமையும் காமிச்சிருக்காங்க, அப்புறம் என்ன சொல்லுவாங்க மாளவிகா மோகனையும் காமிச்சிருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருமே வந்து ஆக்சுவலாக அவங்க கூட யார் பேராக இருப்பாங்கன்னு தெரியல. ஸோ பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. அப்புறம் பிரபாஸ் சாரோட லுக்கு அந்த இது எல்லாமே அவங்களோட ஹேர் ஸ்டைலாக கூட லைட்டாக தாடி வச்சு ஒரு நல்ல அழகான ஒரு லுக்கு, கமர்ஷியலாக அந்த காமெடிக்கா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, ரொமான்டிக்காக இந்த மாதிரி நிறைய இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு பிரபாஸ் சார் ஃப்ரெஷ்ஷாகவும் ரொம்ப நாள் கழிச்சு அந்த ஒரு இதில் பார்க்குற மாதிரி ஒரு நல்ல இது இருந்துச்சு, ஃபீல் குட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த படம் வந்து நிறைய சிஜி ஒர்க் பண்ணியிருக்காங்க, பார்த்தாலே தெரியுது. சிஜி ஒர்க் ஏகப்பட்ட சிஜி ஒர்க் இருக்குது. ஸோ எல்லாமே நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அதுவுமே ஹாரர் ஃபேண்டசின்னு சொல்லி தான் போட்டு வருது. ஸோ கைண்ட் ஆஃப் வந்து நம்ம தமிழில் வந்து அரண்மனை இந்த மாதிரி படங்கள்லாம் இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்கும். ஸோ இதுவும் நிறைய பெரிய லெவலில் பண்ணி இது பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் வந்து இந்த காமிக்காக நிறைய விஷயம் அந்த லாஸ்ட்டில் ஒரு சீன்லாம் அந்த பிரபாஸ் வந்து அந்த பயந்த மாதிரி உட்காந்துலாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. தாத்தா வயதை கடிச்சிட்டாங்க பாருங்க. ஸோ அந்த தாத்தாவா ப்ளே பண்ணுறது வந்து சஞ்சய் தத்துன்னு தெரியுது. பட் இதில் அந்த மோஷன் போஸ்டரில் வந்து பிரபாஸ் சார் தான் ஒரு தாத்தா வேஷத்தை இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. ஸோ அது எப்படி என்னன்னு நமக்கு தெரியல. ஸோ ஒருவேளை அந்த தாத்தா வந்து பிரபாஸ் சார் மேலே பூந்துருவாங்களா அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். பட் அது நல்லா இருந்துச்சு. பட் பார்க்கறதுக்கு ஜாலியாக படம் ரொம்ப முதல்ல என்ன சொல்லுவாங்க, அந்த செல்ல சிஜி ஒர்க்லலாம் கொஞ்சம் நம்மளுக்கே ஒரு இது இருந்துச்சு. ஆனால் இருந்தாலும் என்ன சொல்லுவாங்க, ஒரு காமிக் ப்ளஸ் அந்த ஃபேண்டசி அண்ட் ஹாரர் இந்த இதெல்லாம் கலந்து வர மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பிரபாஸ் சார் வந்து நம்ம அந்த சலா அப்புறம் நிறைய படங்கள் பார்த்தோம், கல்கி இதுலலாம் கொஞ்சம் ஸ்டிஃபாக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பவர்ஃபுல்லான ரோல் தான் பண்ண மாதிரி இருக்கும். இதில் தான் கொஞ்சம் சட்டலாக அந்த ஒரு சும்மா நெக்ஸ்ட் டோர் போய் மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் ப்ளே பண்ண மாதிரி இருக்குது. ஸோ அது கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுமாதிரி இது டிசம்பரில் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ டிசம்பர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு இப்போவே டீசர் விட்டுருக்காங்க. ஸோ ஐ திங்க் எனி ப்ரொமோஷன் இந்த மாதிரி இருக்கிறதுனால நிறைய டைம் இருக்கிறதுனால ஐ திங்க் இந்த பேன் இண்டியாங்கிற வேர்டு இதுக்கு பொருந்தும். ஏன்னா பிரபாஸ் சார் வந்து சொல்ல வேண்டாம். ஸோ இதில் வந்து தமிழ், தெலுங்கு, ஹிந்தி எல்லாத்துலேயும் வந்திருக்கு. பட் நாங்கள் தமிழில் தான் பார்த்தோம். எங்களுக்கு டைலாக்லாம் நல்லா தான் இருந்துச்சு. அதுவும் அந்த சஞ்சய் தத் சார் டைலாக்லாம் நல்லா க்ளீனாக இருந்துச்சு. அப்புறம் சஞ்சய் சார்க்கு ரோலுமே நல்லா பவர்ஃபுல்லாக காமிச்சிட்டாங்க. ஸோ 2 பேருக்கும் ஆப்போசிட் வரும்போது எந்த மாதிரி இருக்கும்னு தெரியல. ஏன்னா லியோவில் வந்து நம்ம விஜய் சாருக்கு அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க, சூப்பராக இருக்கும். ஸோ இதில் எப்படி இருக்குன்னு தெரியல, பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. மியூசிக் வந்து நம்ம சொல்லியே ஆகணும். ஸோ நம்ம தமன் சார் வந்து வேறு லெவலில் மியூசிக் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த இதுவரையும் நம்ம டிஎஸ்பி சார் வந்து வேறு மாதிரி மியூசிக் பார்த்துருக்கோம். இந்த வாட்டி தான் நம்ம வந்து பேய் படத்துக்குலாம் மியூசிக் போட்டது நான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கேன். மேபி அவங்க பண்ணியிருக்கலாம். ஸோ ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ முதல்ல ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. ஸோ அதான் அதில் ஒரு வேர்டு ராஜா அந்த மாதிரி தான் வருது. ஸோ அது நல்லா இருந்துச்சு. பட் கண்டிப்பாக தமன் சார் இருக்கனால கமர்ஷியலாக ஒரு பாட்டு வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன், என்ன பாட்டு எப்படி வரப்போகுதுன்னு. ஸோ கண்டிப்பாக ஒரு பாட்டு அந்த பிளாக் பஸ்டர் பாட்டு மாதிரி ஒரு நல்ல ஒரு சாங் இருக்கும், குத்து சாங். அதில் அதுவே பிரபாஸ் சார் டான்ஸ் ஆடுற மாதிரியும் இருக்கலாம். ஏன்னா பிரபாஸ் சார் அதெல்லாம் பார்த்து ரொம்ப நாளாக இருக்குது, வருஷங்கள் ஆயிடுச்சு. ஸோ நாங்களுமே இந்த படத்தை பார்த்தோன்னே என்ன சொல்லுவாங்க, டார்லிங் ஃபேன். எஸ். ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் கி ஓகே அட்லாஸ்ட் நம்ம பிரபாஸ் சார் வந்து ஒரு காமிக் ப்ளஸ் கமர்ஷியல் அந்த மாதிரி படம் கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த படம் வந்து ரொம்ப நல்லாவே போகும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம டிசம்பர் வரைக்கும் வெயிட் பண்ணி ஆகணும். அது வரைக்கும் வந்து ஏதாவது பாட்டு, ட்ரெய்லர் இந்த மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் கிடைக்கும். கண்டிப்பாக நம்ம டைம் பண்ணலாம். ஸோ இன்னைக்குள்ள ரியாக்ஷன் வீடியோ பண்ணிச்சு. நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வீடியோ மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ். லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.